பார்த்தாலே உங்களுக்குள் கத்தி சண்டையடி ஒட்டு வைக்க நீயும் போகாதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சண்டே அன்னைக்கு நான் சந்தைக்கு போனது, இந்த வாரம் என்ன வாங்கணும் காய்கறி எப்படின்றத காமிச்சிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள், நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன வாங்கினேன்றதை சொல்கிறேன். ஒரு தவளை வாங்கிட்டு வந்தேன். இப்போ சம்மரில் வந்து அடிக்கடி ஆர்வோவில் தண்ணி ஃபில் ஆகுது இல்லையா, ஸோ பசங்களுக்கு எட்டாவது பிடிக்கிறதுக்கு. நான் இல்லைனா கூட அவங்க தவளையில் தண்ணி இருந்தால் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த காய்கறி வாங்கின வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த வாரம் நான் பசங்களை கூட்டிகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எப்படின்னா அவங்களுக்கு எல்லா காய்கறியுமே நம்ம சொல்லி தரணும். இது கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், இது உடம்புக்கு நல்லதுன்னு. ஸோ எல்லா காய்கறியோட பேருமே என் பசங்க சொல்வாங்க. அந்த விலாகை நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு சக்கரவள்ளி கிழங்குலேருந்து மரவள்ளி கிழங்குலேருந்து இது என்ன கிழங்குன்னு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் வாரம் எப்போயாவது டைம் இருக்கும் போது இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் ரேட்டு, இவ்வளோ கிலோ போடுவாங்க, கிலோனா என்ன, கிராம்னா என்னன்னு இப்போயே லோக்ஷிதாக்கு எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதுக்காக தான் நான் அவளை கூட்டிகிட்டு போய் சொல்லுவேன். இந்த மாதிரி எடைக்கல் வச்சு கிலோகிராமில் போடுவாங்க, 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி நம்ம காயெல்லாம் பார்த்து வாங்கணும். இதெல்லாம் வந்து நீர்க்காய்கள்மா அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேயே நிறைய நல்ல விஷயத்தை இப்படி கூட நீங்கள் சொல்லி தரலாம். அப்படி தான் நான் பசங்களை கூட்டிகிட்டு போனேன். இப்போ என் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் நேமுமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த வாரம் தேவையான ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மிக்சரு, காரா பூந்தி, ஓம்புடி, முறுக்கு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே வாழைப்பழம், பூ சந்தையில் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த ஒரு வீக் வச்சுப்போமா. இந்த வாரம் என்னென்ன காய் வாங்கினேன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தவளை வந்து 300 ருபீஸ் கொடுத்து தான் நான் வாங்கினேன். அந்த தட்டு வந்து 10 ரூபா. அது சந்தைன்றதுனால நமக்கு கம்மியாக கிடச்சிருக்கு. இல்லைன்னு வைங்களேன், அந்த தவளைலாம் அவ்வளோ ரேட்டுக்கு கிடைக்காது. அவங்க 330 சொன்னாங்க, நான் 300க்கு கேட்டு வாங்கினேன். 4 கார்ன் வாங்கினேன் 50 ரூபாய்க்கு. அப்புறம் மாங்காய், லோக்ஷிதா மாங்காய் கேட்டால், சின்ன வெங்காயம் கேட்டால், பச்சை மிளகா, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, புடலங்காய், நிறைய புடலங்காவே 20 ரூபா தான். கத்திரிக்காய். இந்த வாரம் சந்தை விலாக கண்டிப்பாக போய் பாருங்கள். ரேட் எல்லாம் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். வெயிலுக்கு காயெல்லாம் தாங்காதுன்றதுனால சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. புடலங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ 20 ரூபா, அரை கிலோ கத்திரிக்காய் 20 ரூபா அப்படின்னு. மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் 20 ரூபான்றதுனால நான் வாங்காமலே வந்துடுவேன். 3 மாங்காய் 20 ரூபான்னு சொல்லி இந்த வாரம் வாங்கினேன். அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அலீஸ் போயிட்டு பர்ச்சேஸ் வந்து லோக்கிக்கு 100 ருபீஸ் கொடுத்து செப்பல் வாங்கினோம். இந்த டீட்டெயில்ஸான விலாக் எல்லாமே நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அங்கே சர்வேஷ்க்கு செப்பல் கிடைக்கல. அப்புறம் சந்தைக்கு வந்ததும் அங்கே செப்பல் இருந்தது, 100 ரூபா கொடுத்து சர்வேஷ்க்கு ஒரு செப்பலை வாங்கி கொடுத்துட்டேன். இது ஏன் இப்போ தேவையான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வந்து செப்பல் ரொம்ப நாளாக ஆச்சு. ஷூ தான் நான் சரவணா ஸ்டோரில் எடுத்தேன், செப்பல் எடுக்கல. பாப்பாவுக்கு பர்த்டே அன்றைக்கி ஒரு செப்பல் எடுத்தோம், அது காலோடு கழண்டு வந்துடுது. பைக்கில் போகும்போது செப்பல் கீழே விழுந்துடுது. மாற்றா மாதிரி வச்சு 100 ரூபாய்க்கு ஆஃபர்டபுளாக கிடச்சதுனால இந்த செப்பல் சாஃப்டாக இருந்தது, அதனால் நான் வாங்கி கொடுத்துட்டேன். 2 பேருக்குமே மன திருப்தியாக 100 கொடுத்து செப்பல் வாங்கியாச்சு. லோக்ஷிதாக்கு வந்து நான் அலீஸ் வாசலில் எடுத்தேன். ஆஃபரில் வந்து பழைய செப்பல் போடுவாங்க இல்லையா, அந்த விலாக் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு வாரமும் நம்ம விலாகை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நான் வீட்டுக்கு தேவையான விஷயம், பசங்களுக்கு தேவையான விஷயம், எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் நிறைய தகவல்கள், நல்ல தகவல்கள் மட்டும்தான் கொடுப்பேன். நான் எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன், நான் எப்படிலாம் வாங்குகிறேன், விலைவாசிலாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ரேட் வித்தியாசம், அதெல்லாம் பார்க்கணும். காயெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, தோட்டத்து காயெல்லாம் என்னென்ன கிடைக்கும், இங்கே காயெல்லாம் எப்படி வருது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ கார்ன் நான் வாங்குறேன்னா ஸ்கூலுக்கு கொடுக்க யூஸ் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நான் உங்ககிட்ட காமிச்சேன். இதில் ஒரு இனிப்பு ஐட்டம் கூட வாங்க மாட்டேன், ஒரு ஜங்க் ஃபுட் கூட நான் எதுவுமே வாங்க மாட்டேன். இந்த மாதிரி மிக்சர் இதெல்லாம் வீட்லேயே செய்ய கடையில் தான் நான் வாங்கி பசங்களுக்கு கொடுப்பேன். 20 rupees. வீட்டில் இல்லவே இல்லை, காலி ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் எவ்வளோ? 20. ஃபர்ஸ்ட் நாங்க போனதோட வெங்காயம் தான் சூஸ் பண்ணோம். இது வந்து குட்டி வெங்காயம், பெரிய வெங்காயம் நாங்க வாங்கல. இது வந்து 20 rupees தான். வெங்காயம் ஆல்ரெடி உள்ள இருக்கு, கூட இல்ல, நிறைய வெங்காயம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நிறைய இருக்கு, அந்த குட்டி வெங்காயம் இல்லதான் குட்டி வெங்காயம் வாங்கணும்.
இது வந்து 20 ரூபீஸா இல்ல 30 ருபீஸ். இருக்கும். பொறுமையா டோர்ல டோர் போய்பிடிலாம் டோரை திறந்தா என்ன ஆகும்? ஃப்ரிட்ஜே தனியா கழண்டுக்கும். 3 சோளம் வந்து பாருங்க, ரெண்டு பூ வாங்கியிருக்கேன். இந்த பூ 20 ரூபீஸ், இந்த பூ 20. பார்த்தீங்களா ரேட் எல்லாம் எவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்கன்ட்டு. இதுக்காக தான் உங்களை சந்தை கூட்டு போய் விலைவாசியெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட மைண்டு. ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனை தகவல்களை நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.